Hi friends, இந்த வீடியோவில் டிக்வான் ஆர்லைன் vs ஆடி Q3 பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ரெண்டு காரோட ப்ரைஸுமே வந்து சிமிலராக இருக்கிறதுனால தான். டிக்வான் ஆர்லைன் வாங்குகிற ப்ரைஸ்க்கு நம்ம ஆடி Q3 வாங்கலாம். பட் இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கார் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஹோண்டா சிட்டியில் வந்து ஸ்போர்ட் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. நான் கூட ஹோண்டா சிட்டியில் வந்து டர்போ இன்ஜின் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சேம் இன்ஜின், சேம் ஹார்ஸ் பவர், சேம் டார்க், அதுவும் மேனுவல் கூட கிடையாது, வெறும் சிவிடியில் தான் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் இன்டீரியர்ஸ் வந்துடுது. நடுவில் டேஷ்போர்டில் வந்து ஒரு ரெட் ஸ்ட்ரைப் கொடுக்குறாங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வருது, அவ்வளோதான். ஸோ மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹோண்டா சிட்டியில் வந்து பிளாக் இன்டீரியர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கார் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி டாபிக் வருவோம். டிக்வான் ஆர்லைன் ஆடி Q3 ரெண்டு காரோட டைமென்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. டிக்வான் ஆர்லைன் வந்து லென்த்லேயும் ஹைட்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பூட் ஸ்பேஸ் வந்து டிக்வான் ஆர்லைனில் தான் அதிகம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆடி Q3ல அதிகமாக கொடுக்குறாங்க. ரெண்டு கார்லேயுமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ டிக்வான் ஆர்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெவல் 2 ADAS கிடைக்குது, 3 zone AC கிடைக்குது. ஸோ ஆடி Q3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் ஜோன் ஏசி தான் கிடைக்குது. ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் டிரைவருக்கு தனித்தனியாக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். பட் டிக்வான் ஆர்லைனில் உங்களுக்கு ரியர் பேசஞ்சருக்கும் நீங்கள் தனியாக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். பட் ஆடி Q3ல ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் தான். ஸோ டிக்வான் ஆர்லைனில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஒரு லக்ஸரி பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆடி Q3 போகலாம். இல்லை எனக்கு வந்து லக்ஸரி பிராண்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஆடி Q3யோட எனக்கு ஹார்ஸ் பவர் அதிகமாக வேணும் ஆனால் அதே ப்ரைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக்வான் ஆர்லைன் போகலாம். அண்ட் உங்களுக்கு டிக்வான் ஆர்லைனில் வந்து மசாஜ் சீட்ஸ் கிடைக்குது. ஆடி Q3ல மசாஜ் சீட்ஸ் கிடையாது. சப்போஸ் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இந்த ரெண்டு காரில் எந்த கார் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆடி Q3 தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த லெவல் 2 ADAS, 3 zone AC, மசாஜ் சீட்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் பவர் அதெல்லாம் தேவையில்லை. ரெண்டுத்துலேயுமே வந்து 2 liter இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் ஒரு கார் இருக்குது. ஸோ வந்து நான் ஆல் வீல் டிரைவ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து ஆடி Q3 தான். பட் உங்களோட சாய்ஸ் என்னன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து BMW X1 பற்றி பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.